மலேசியா வாசுதேவன் ஒரு சின்ன பாட்டு பாடுவாரு. நான் ஃபுல் பாட்டு பாட போறதில்ல, முதல் 3 லைன்ஸ். கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலமாம் பர்த்தியிலே கோபாலன் அவதரித்தான், ஸ்ரீ சத்ய சாயியாய் கோபாலன் அவதரித்தான் ஒரு பாட்டு நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். பகவான் புட்டபர்த்தியில கோபாலன் தான் அவதரிச்சிருக்கார். அப்பேற்பட்ட கலியுக கடவுளோட ப்ராக்சிமிட்டியில நிறைய பேர் இருந்திருக்கா, புண்ணியம் பண்ணவா. அதுல மிஸ்டர் மோகன் ராம் சார் இன்னுடைய ஸ்பீக்கர். சார், we welcome you sir, we are very happy. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஏன்னா you are already a very good speaker. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்றோம். சுவாமியை எப்படி பாக்குறோம்? சுவாமியை மாதாவா பாக்குறோமா, பிதாவை பாக்குறோமா, குருவா பாக்குறோமா, தெய்வமா பாக்குறோமா? எப்படி பார்த்தாலும் we have a petition with him. மாதாவை பார்த்தா அன்பு கொடு, பாசம் கொடு. பிதாவை பார்த்தா பணம் கொடு. குருவா பார்த்தா ஞானம் கொடு. தெய்வமா பார்த்தா மோட்சம் கொடு. இப்போ ஒவ்வொரு நேரத்துல நம்மளுடைய பார்வை மாறும். ஆனா எல்லா நேரத்திலையும் அந்த பார்வை அங்க இருக்கணும். அதற்காகவே சுவாமி ஃபார் எவர், அட் ஆல் டைம்ஸ். இதுல சாய்ஸே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. we are forced by our innate spirit, which Swami says you and I are one. இந்த ஸ்பிரிட்டும் அந்த ஸ்பிரிட், அதனால தான் பர்மனன்ட்லி we have to be with Swami at all times. அஷ்டோத்திரத்திலையும் சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லுவா, காலாய நமஹ, கால காலாய நமஹ, கால தற்பதம். பகவானை டைமாக சொல்கிறார்கள், காலமாக சொல்கிறார்கள். காலத்தை வென்றவன் கிடையாது, காலமே நீதான். which is the truth with, if you go into deep physics, அந்த பிக் பேங் தியரியில ஒரு பொட்டாக ஆரம்பித்து அப்பதான் காலமே ஆரம்பிக்கிறது. So when the universe starts, time starts. Who starts the universe? God starts the universe. Therefore God is time. Time is God. எல்லா நேரமும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் பகவான் மட்டும்தான் நமக்கு துணை. அத ஆக்சுவலா என்கிட்ட ஒரு முறை ஓப்பனாவே சொன்னார். நான் என்னுடைய சின்ன தாட்ஸ் சொல்லிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துடுறேன், சீக்கிரமே வந்துடுவேன். பிகாஸ் ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி கீன் ஆன் listening to other people's interactions with Swami, but I'd like to share a few things which I have learnt over the years. So therefore I would like to make this submission. I will come, surely I will come before audience panics. நான் பிலாசபியே பேசின்னு இருக்க போறேன். நான் இல்ல, அவ்வளவு பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த டைம், எல்லா டைம், எந்த டைம், நல்ல டைம், கெட்ட டைம், ஆல்வேஸ் ஃபார் எவர் அவர் காலை பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரி, சுவாமி காலை பிடிச்சுட்டா எனக்கு கொரோனா வராதா? ஐயா, சுவாமி காலை பிடிச்சுட்டா கொரோனா வருதோ வரலையோ சுவாமி பார்த்துப்பார். உமக்கும் உன் குடும்பத்துக்கும் எது நல்லதோ அதை அவர் செய்வார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருந்தா கொரோனா இல்லை, அவ அப்பா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபெய்த் இல்லைன்னு வைங்க, சுவாமி மேல நம்பிக்கை இருக்கா, மத்ததை தூக்கி போட்டுரும். லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த். அதுக்காக மாஸ்க தூக்கி போட வேண்டாம். சோசியல் டிஸ்டன்சிங் அப்சர்வ் பண்ணுங்க, 3 அடி 4 அடி தள்ளி நில்லுங்க முடிஞ்ச வரைக்கும். இஃப் யூ ஆர் above 60 and you have comorbidity issues, அதாவது சுகர் அது இது, try to avoid going out. அரசாங்கம் நல்லதுதான் சொல்றது. ஒவ்வொரு விஷயமும் லைஃப்ல நமக்கு நேரா சுவாமி சொல்ல மாட்டார். அதுக்கு ஒரு உதாரணம், இப்பவே we will jump into experiences. 1991ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்னுடைய தந்தையார் காலமானார். ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த what should I say, introductionக்கு. In 19
1988 when Swami came to Glengyle, Kodaikanal, Glengyle was my father's. So அவர் வந்து படிச்சவர் ராமன்னு படிச்சார். எந்த ராமன் கிளாரிஃபை பண்ணிடுறேன், அப்பாது. எனக்கு பகவானுடைய அந்த கொடைக்கானல் அனுபவங்களை வாங்கி தந்தது இன்னாருடைய மகனாக இருந்த பாக்கியத்தினால். என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், 7 ஜென்மங்களுக்கு என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால பகவானிடம் வந்து சரணடைய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 86லயே நான் வந்துட்டேன். அப்பா எல்லாம் 88 தான் டிவோட்டி, அதெல்லாம் வரேன் அப்புறம். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா, அது அப்பா வீடு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீங்க அந்த ஃபேமஸ் போட்டோகிராஃப பார்த்திருப்பேன். சுவாமி வந்து ஒரு மரத்துக்கு அடியில ஒரு ஸ்விங்ல உட்காந்துருப்பாரு. ஸ்விங் அழகா டெக்கரேட் ஆயிருக்கும். லான்ல வந்து நிறைய சில்க் கார்பெட் எல்லாம் போட்டிருக்கும். அதை டெக்கரேட் பண்ணது என் ஒய்ஃப். She was a great and is a great strong devotee of Swami. First devotee in my house ன்னு சொல்லலாம். அவதான் முந்தின நாள் வந்து மெட்ராஸ்ல இருந்து பரப்பிட்டு சுவாமி வராருன்னு ஒன்னு கடன்னு உட்காந்து டெக்கரேட் பண்ணி வீட்டுல இருந்து அவளுடைய சில்க் சாரீஸ் எல்லாம் எடுத்து தரையில போட்டு இந்த லான்ல போட்டு சுவாமி நடக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப பூவெல்லாம் வாங்கி இது பண்ணா. எனிவே, where was I forgot. See, சுவாமி நேரா வந்து சொல்ல மாட்டார் எல்லா விஷயமும். 1991ல அப்பா காலமான பொழுது ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுந்தரம் போனேன். சுந்தரத்துல எப்பவுமே பின்னால பார்த்தீங்கன்னா சேர் போட்டு கொஞ்சம் வயசானவெல்லாம் உட்காந்துருப்பா. நான் அதுக்கு ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல உட்காந்துப்பேன். அந்த ரோக்கு முந்தின ரோ, அதாவது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பட் 1 ரோன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 2 ரோஸ் சம்டைம்ஸ் ஃபுல் ஆகும். 2 ரோ போடுவா. அந்த வெளில தான் உட்காந்துக்குவேன். வந்து உட்காந்தேன். பஜன் முடிஞ்சது. நான் வந்த காரணமே, எங்க அப்பா வந்து சுவாமி கிட்ட லாஸ்ட் அவருடைய லைஃப்ல லாஸ்ட் 2.5 இயர்ஸ் சுவாமி உடைய ஃபோல்டுல வந்த பிறகும் அவருடைய பேசிக் பிலீஃப் எகென்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் அதை அப்படியே வச்சிருந்தார். எந்த ரிச்சுவலும் ஃபாலோ பண்ண மாட்டார். அதை வந்து அக்னாஸ்டிக்னு சொல்றதா, டெஃபினெட்லி ஏத்தியிஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் அக்னாஸ்டிக்கா அது என்னன்னு ரேஷனலிஸ்ட் 1008 வார்த்தை இருக்கு, நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து he always held the belief. In fact, என்கிட்ட சொன்னதே வந்து எனக்காக எதுவும் பண்ணாத அப்படின்னு. Then he went on to say, நான் போன பிறகு என்னுடைய அஸ்தியை கரைச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேணா உனக்கு நம்பிக்கை உள்ள நீ இந்த 1 ரிச்சுவல்ஸை பண்ணிக்கோ, பட் எனக்கு பண்ணாத, என்னை வச்சுட்டு பண்ணாத. he had his own peculiarities. இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம என்ன பண்றது? ஒவ்வொரு அந்த பீரியடும் போதும் அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டிகள் இருக்கே, கர்மாக்கள் அப்படின்னு யோசிச்சு நாங்க உட்காந்துருக்கேன். இந்த ஒரு கேள்விதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு பிரதானமா. மீட்டிங் காட் ஓவர், பஜன்ஸ் காட் ஓவர், ஹார்த்தி காட் ஓவர், விபூதி யூனிவர்சல் பிரேயர் முடிஞ்சது. விபூதியை கொண்டு வந்தா கொடுத்தா விட்டுண்டேன். அப்படியே எழுந்துக்கிற நேரத்துல இன் வாக்ஸ் a gentleman. சாய்ராம் மோகன் அப்படின்னார். சாய்ராம், சாரி அபவுட் யுவர் ஃபாதர். சாய்ராம் சார். அதோட அவர் போயிருக்கலாம். பட் அவர் வந்தது சுவாமியோட ஆர்டர்ஸ்ல வந்திருக்கார். நீ இருந்து அவனுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு போன்னு. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு. சொல்லுங்க சார். எங்க அப்பா போன போது நான் அப்புறமா சுவாமியை போய் பார்க்க போன போது சுவாமி சொன்னார், இத பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு. அது வந்து it is based on so many things, your religion, your caste, your community, your habits, your practices, etc. உங்களுக்குன்னு சில கர்மாக்கள் இருக்கு. அமாவாசை வந்தா தர்ப்பணம் பண்ணணும், இது பண்ணணும். உங்க அப்பாவுக்கு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பண்ணு.
அப்போல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மோகன் அப்படின்னாரு. என்னோட கேள்வி டு சுவாமி இதுதான், நான் என்ன பண்ணணும்னு. நேரா வரார், இது சொல்ற அந்த கதையை சாய்ராமுங்கிறார், எழுந்து போறார். யாரு? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், ஃபார்மர் ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தவர் திரு ரமணி அவர்கள். சாய்ராம். எதுக்கு சொல்ல வரேன், சுவாமி நேரா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டார். பல நேரங்கள்ல பல மனிதர்கள் ரூபத்துல வந்து சொல்லுவார். சில நேரம் புஸ்தகத்துல வந்து சொல்லுவார், சில நேரம் டிவியில வந்து சொல்லுவார், எப்படி வேணா வருவார். அவர் வந்து என்கிட்ட கனவுல வந்து சொல்லணும்னா நைட்ல இஃப் யூ ஆர் லக்கி யூ வில் கெட் யுவர் மெசேஜ், அது கார்த்தால எழுந்துட்டா நினைவு இருக்கணும். அப்படி இல்ல. பிகாஸ் சுவாமி ஹஸ் செட், I am in you, you are in me, I am in everybody. You can even get a message through your house dog or cat or crow or squirrel. So தயவு செஞ்சு அந்த ஃபெய்த், அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு அரசாங்கமோ அரசு மருத்துவர்களோ எக்ஸ்பர்ட்ஸோ கொரோனாக்கு இந்த மாதிரி பண்ணுங்கோ, மாஸ்க போட்டுக்கோங்கோ, 6 அடி தள்ளி நில்லுங்கோ, 3 அடி தள்ளி நில்லுங்கோ, கூட்டமா சேராதே, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணு சொன்னாக்க இது சுவாமி சொல்றதா நம்ம கேட்டுக்கணும். இல்ல சுவாமி வந்து எனக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா இந்நேரம் கொரோனா ஃபுல்லா எராடிகேட் ஆயிருக்கும். அவர் வந்து நம்ம கர்மாவை அனுபவிக்க சொல்றார். அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான 5 மந்திரங்களை சொல்லிட்டு போயிருக்கார். 5 things: சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமா, அஹிம்சா. 5. இந்த 5 மந்திரம் கடைபிடிக்க முடியுமா? கஷ்டம். 2 குறைச்சிடலாமா? 2 ஈஸி. சாய் அவதாரமே தன் பெயரில் எடுத்துக்கொண்ட 2 நாம் எடுத்துக்கொள்வோம். சத்திய சாய், சத்தியத்தை எடுத்துக்குவோம். வரப்போற அடுத்த அவதாரம் பிரேம சாய், பிரேமை எடுத்துப்போம். சத்தியம், பிரேமம் இத கடைபிடிச்சாலே மத்த 3 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி? சத்தியம் என்றால் என்ன? What is Satyam? Proper definition. It is truth in words, Vak Suddhi. Truth in actions, Kriya Suddhi. Truth in thought, Manas Suddhi. Trikarana Suddhi. அந்த 3 உண்மைகளும் இருந்தால் honesty, integrity, transparency. HIT. ஹிட். பட ஹிட், புக் ஹிட். ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இந்த 3ம் தான் சத்தியம். லவ், பிரேமா. இந்த 3 இருந்ததுன்னா, சத்தியம் இருந்ததுன்னா தர்மத்தை தானாவே கடைபிடிப்போம். யூ டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். பிரேமை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அஹிம்சை வரும். இந்த 2 ஆஸ்பெக்ட் லைஃப்ல 4ம் கவர் ஆயிடுச்சுன்னா யூ வில் பி அட் பீஸ், சாந்தியில இருப்ப. ஆக 5 pronged ஃபார்முலால நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவர் சாய் அவதாரத்தில் அவரே பெயரில் வைத்துக் கொண்ட அந்த 2 சத்தியமும் பிரேமையும். சத்திய சாய் பிரேம சாய் தானே இருக்கு. சாந்தி சாய் தர்ம சாய் இல்லையே. ஏன்னா சத்தியம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தர்மம், சாந்தி, பிரேமா, அஹிம்சா வந்துடும். பிரேமம் இருந்தா நீதான் உண்மையத்தான் சொல்லுவ, சத்தியத்தை தான் பேசுவ, பீஸ்ஃபுல்லா தான் இருப்ப, சாந்தியில தான் இருப்ப, தர்மத்தை கடைபிடிப்ப, யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் தப்பு, அஹிம்சையை கடைபிடிப்ப. ஆக சத்தியம் அண்ட் பிரேமா இந்த 2 மந்திரங்கள் ஸ்ட்ராங்கா வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி. இந்த கொரோனா டயத்துல பி ட்ரூ டு யுவர் ஹெல்த். லேசா ஜுரம் போல இருக்கு, சளி இருக்கு, இருமல் இருக்குன்னா யாருக்கிட்டையும் சொல்லாம மறைக்காத. அதனால யூ வில் பி காசிங், நீங்க உங்களுக்கே ஹார்ம் பண்ணிப்பேன், வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
So be truthful to yourself and to your medicine and to your doctors. Love. Please love everybody. If you love everybody, you will wear a mask. If you love everybody, you will keep distance. So, Swami messages நமக்கு எல்லாத்துக்கும் யூனிவர்சல் மெசேஜஸ் ஃபார் எவர், சுவாமி ஃபார் எவர். அதுதான் அர்த்தம். இந்த சுவாமியுடைய லீலைகள்ல ரொம்ப நம்ம மேல அவருக்கு எவ்வளவு பாசம், எவ்வளவு கரிசனம். இன்ஃபேக்ட் என்ன கேட்டா, ஐ திங்க் ஹி பிட்டிட் ஆல் ஆஃப் அஸ். பாவம், இப்படி கஷ்டப்படுறதுங்களே இதுங்கெல்லாம், இந்த சம்சார சாகரத்துல விழுந்து இப்படி கஷ்டப்படுறதுங்களே, வந்து லைஃப் போட் மாதிரி நான் வந்திருக்கேன், அப்பவும் அதை விட்டுட்டு கஷ்டப்படுறதுங்களே அப்படின்னு அதான் எனக்கு தோணும். 89ல கொடைக்கானல்ல சாய் ஸ்ருதி பின்னால he wanted to extend the building. சாய் ஸ்ருதி பின்னால எக்ஸ்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்கோர்ஸ் கர்னல் ஜோகாராவ் வாஸ் தேர், எல்லாரும் இருந்தா. இவர் சுவாமி கூப்பிட்டு எனக்கு இதை பண்ண பிளான்ஸ் எல்லாம் போட்டுருக்கா. திடீர்னு என்ன பண்ணார், மம்முட்டி கடப்பாறை, மண்ணெல்லாம் எடுப்போம் தெரியுமா, பாண்டு, அப்புறம் பெரம்பு கூடைகள் ஒரு 100 வாங்கிட்டு சொன்னார். ஓடினா மதுரைக்கு, கொடைக்கானல்ல இருந்து மதுரைக்கு ஓடி போய் 100 மம்முட்டி, 150 கடப்பாறை, இப்படி எல்லாத்தையும் ஓனந்தா. சுவாமி மறுநாள் கார்த்தால வந்து வெள்ள வருவார், தரிசனத்தை முடிப்பார், தென் சேவான்னு ஆரம்பிச்சிருவார். குரூப்பா வாலண்டியர்ஸ் வந்த டிவோட்டிஸ் எல்லாரும் நின்று ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு மம்முட்டியை கொடுத்து, முதல் 2 நாள் எல்லாரும் நாங்க பாய்ஸோட, ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் மை டைம் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆனரரி ஸ்டூடெண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு. அந்த மண்ணெல்லாம் கல்லெல்லாம் தோண்டி வெட்டி எடுத்துன்னு போய் வெள்ளை கொட்டி பின்னால கொட்டி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல ரொப்ப சொன்னார். 2ஆம் நாளைக்கு அப்புறம் எல்லார் கையும் காய்ச்சி போச்சு. உடனே சுவாமி, அடாடா, என்ன கூப்பிட்ட, இங்க கிளவுஸ் கிடைக்குமா அப்படின்னு. சுவாமி, இந்த லேக் ஓரத்துல நிறைய பேர் வித்துட்டு இருக்கா, பட் அதெல்லாம் உள்ளன் கிளவுஸா இருக்கும். சரி அப்படின்னு 2 குரூப்பா பிரிச்சார். நீங்க போய் மார்க்கெட்ல போய் இருக்கிற அத்தனை கிளவுஸையும் வாங்கிடுவாங்க. இன்னொரு குரூப்பை மதுரை கமிச்சு நீ போய் கிளவுஸ் வாங்கிடுவாங்க. வந்த உடனே எல்லாருக்கும் கிளவுஸ் கொடுத்தார். பாவம் கையெல்லாம் காய்ச்சி போச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம் எல்லாம் பஜன்ஸ் பாடிட்டு நோண்டிட்டு இருப்போம். தோண்டி எடுத்துன்னு போய் மண்ணை கொட்டி ஒரு அப்படி வருவார், சுத்தி வருவார், தரிசனம் கொடுப்பார். எல்லாரும் கியூல நின்று வெட்டின்னு இருக்கா. அந்த தரிசனுக்காக அவன் வந்து சர்வீஸ் பண்ணான். என்னப்பா இப்படி ஒரு பக்கத்துல வருவார். ஸோ எல்லாரும் பஜன் பாடிட்டு சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு 1 hour பண்ணி முடிச்ச உடனே அந்த டெட்ரா பேக் கார்ட்போர்ட் பொட்டியில பாதாம் பால் இல்ல மில்க், லைம் ஜூஸ், ஏதோ ஒரு இது ஐட்டம் எல்லாருக்கும் கொடுப்பார். அது மொட்டை மாடிக்கு முதல்ல அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க இருந்தா எடுத்து போடுறோம். அங்க இருக்கிறவா அங்க 10 கூடையில எடுத்துன்னு வருவா. சுவாமி பிளஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுவார். ஒவ்வொருத்தரா கொண்டு போய் கொடுப்பா. ஸோ ஒரு வாரத்துக்கு ஓடிச்சு வேலை. ஒரு வாரத்துல ஒரு 4 அடியோ 3 அடியோ தான் நாங்க தோண்ட முடிஞ்சது. ஏன்னா அது மலை, கொடைக்கானல் மலை. நாங்க யாரோ ஒருத்தர் கேட்கவே, சுவாமி ஒரு இந்த பொக்லைன் மாதிரி ஒன்ன கொண்டு வந்தா 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்து முடிச்சுட்டு போயிருப்பான வேலைய. அப்ப சொன்னார் ஒரு உண்மைய, அடைய லூசுங்களா, லூசுன்னு சொல்ல, பிச்சுவாடுன்னுவார் தெலுங்குல, அதுவும் சொல்லுவார். உங்க அத்தனை பேருக்கு இவ்வளவு கர்ம பாரம் இருக்குடா, அத போக்குறதுக்கு தான் இதை பண்ணேன். 2 daysல நான் வந்து எர்த்மூவரை கொண்டு வந்தேன்னா எல்என்டில கொண்டு வந்து நோண்டி எடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு பி ரிலீவ்ட் ஆஃப்
one big karmic load that you are carrying. That is why I did this. ஏன்னா அவருக்கு நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 100 மம்முட்டியும் வேஸ்ட், 100 கடப்பாரையும் வேஸ்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கிளவுஸ் வாங்கினார். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 500-1000 கார்ட்போர்ட் கார்ட்டன்ல டெட்ரா பேக்ல பாதாம் மில்க் அது இது, அதனுடைய fraction of the expense, fraction of the timeல 10 times the work. அப்புறம் வந்து இந்த ஜேபி போக்லைன் இது எர்த் மூவர் வச்சு முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அதுதான் வந்தது, அதுதான் மெயின் வேலையை செஞ்சது. பட் டிவோட்டிஸ் மேல அவ்வளவு பாசம். உன் கர்மாவை நீ முடிச்சிரு, finish all your debts, be relieved of it, let this avatar come and relieve you of the debt. இப்பவும் சொல்றேன், இந்த கொரோனாவில் நம்ம எல்லாம் ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா it is Swami's way of relieving us of our karmic debts. And the whole world has accumulated so much of karmic debt. அதை போக்குறதுக்கு ஒரு வழி இப்பவே பண்றார். இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஹிண்டரன்ஸ் ஆகவோ ஒரு பெரிய சோதனையாகவோ நினைக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா it is an opportunity for us. It is an opportunity for us to get rid of a lot of karmic load. சுவாமி அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதையும் இப்ப பினிஷ் பண்ணிடுறேன். அந்த பார்ட்டியும் இன்ட்ரடக்ஷன்ல மென்ஷன் பண்ணார். சுவாமி 2 ரிங் கொடுத்தார் அப்படின்னு. 88ல ஒரு ரிங் சில்வர்ல சாயின்னு இருக்கும், 89ல கிரீன் கலர்ல எவ்வளவு பெரிய ஸ்டோன் போட்ட ஒரு கோல்டு ரிங். அந்த கிரீன் ரிங் நீங்க அந்த சீசன்ல எல்லாருக்கும் கொடுத்தார், இன்க்ளூடிங் சுனில் கவாஸ்கர். கவாஸ்கர் கையில இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க. அதை 2 இருந்தது, 10 வருஷம் இருந்தது. அதனுடைய பர்பஸ் என்னன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஏதோ ப்ரிவென்ஷன். ஒரு ஷூட்டிங்ல கட்டி என்னுடைய பேக்ல மடிச்சு உள்ள வைக்கிறேன், வந்து பாக்குறேன் ஷூட்டிங் முடிச்சு, மோதிரம் மாத்திரம் இல்ல, பேக் இருக்கு, வேற எல்லாம் இருக்கு. So it came, it went. However, ஸ்ரீராம நவமி அக்கார்டிங் டு கேலண்டர் நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி, அரௌண்ட் திஸ் டைம், ஒரு 6:45 7 மணிக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோம். சுவாமி ஃபினிஷ்ட் ஈவினிங் தர்ஷன் முடிச்சார். டிவோட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டா, பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். பாய்ஸோட ஒரு 5-10 பேர் அவர் நீங்க ஈவினிங்கும் வாங்கோ அப்படின்னு சொன்னதுனால போய் உட்காந்துருந்தோம். அப்போ சுவாமி திடீர்னு இப்படி கடிகாரத்தை பார்த்தார். பார்த்துட்டு இப்போ வந்து நவமி, ஜஸ்ட் நவ் நவமி இஸ் பார்ன், இந்த நட்சத்திரம் இந்த இது அப்படின்னு அதனுடைய அஸ்ட்ராலாஜிக்கல் பொசிஷனை சொல்லிவிட்டு ராமுடு புடப்புட்டார். ஹி வாஸ் பார்ன் ஜஸ்ட் நவ் அப்படின்ட்டு கைய மெட்டீரியலைஸ் பண்ற மாதிரி ஆட்டிட்டு ஹி ப்ரொடியூஸ் த இவ்வளவு பெருசுக்கு ஒரு ஸ்ரீராமர் விக்கிரகம், அட்லீஸ்ட் 5 fingers tall, என்னுடைய கை அளவுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட். இப்படி காமிச்சுட்டு இருக்காரு, எல்லாருக்கும் காமிச்சுட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். பக்கத்துல போனேன், கையில வச்ச கொடுத்தார். சுவாமி உனக்கு ஐ வாஸ் என்ன சொல்றது, அப்படியே ஸ்டண்ட். சுவாமி ஒன்னும் இல்ல, நீ பூஜையில வச்சுக்கோ, ஒன்னும் நோ ஸ்பெஷல் மந்த்ராஸ், நத்திங் நீட் பி டன். சரி சுவாமி. வீட்டுக்கு வந்து ஸ்ரத்தையா கொடைக்கானல்ல அங்க வீட்டுல வச்சேன். பிலீவ் இட் ஆர் நாட், மறுநா கார்த்தால 10 மணிக்கு, நாட் 2 days later as reported, next morning, how is Rama அப்படின்னார். எங்க அப்பாவை கேட்கிறாரு நினைச்சுட்டு, நாளைக்கு வர்றார் சுவாமி அப்படின்னு. டேய்
உனக்கு நேத்தி கொடுத்தேனே அந்த ராமா எப்படி இருக்காரு அப்படி. என்ன சுவாமி அழகுக்கு என்ன, ஐ மீன் என்ன இப்படி கேக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹி இஸ் லோன்லின்னர். என்ன சுவாமி தனியா இருக்கார், அதனால அப்படின்ட்டு இடிட் அகெயின் சீதான்னு எல்லாருக்கும் இப்படி காமிச்சார். ரா அப்படின்னார், பாக்கெட்டை திறந்தார், உள்ள போட்டார், எங்கேயும் காமிக்காத போ அப்படின்னு. அப்புறம் அவரே எல்லாருக்கும் காமி அப்படின்னு. சோ பாக்கெட்ல எடுத்து எல்லாரும் எவ்ரிபடி ஹேட் தர்ஷன் ஆஃப் ராமா அண்ட் சீதா. நாட் ஓன்லி தட், அந்த காலகட்டத்துல சுவாமி வந்து நிறைய ராமா ஸ்டோரின்னு ஆரம்பிச்சு ராம கதையை சொல்லிட்டு இருந்தார் ஒரு 10 நாளைக்கு ஈவினிங்ல. அப்புறம் கிருஷ்ணா ஸ்டோரின்னு கிருஷ்ணர் ஜாம்பவான் அவர் பொண்ணு ஜாம்பவதி கழுத்துல போட்ட ஒரு சிவலிங்கத்தை மெட்டீரியலைஸ் பண்ணி காமிச்சார். என்ன ஆல் சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அவருடைய கழுத்துல என்ன சிவலிங்கத்தை போட்டு இருந்தார், எது அவருக்கு லைஃப் த்ரூ அவ அம்மா வந்து போட்ட சிவலிங்கமா அது. அது எப்ப கடைசியா அருந்து விழுந்ததோ அடுத்த பேட்டில் ஹி லாஸ்ட் அண்ட் ஹி டைட். சுவாமி இந்த மாதிரி யுனிக் மிரக்கிள்ஸ் அண்ட் யுனிக் திங்ஸ் எல்லாம் பண்ணுவார். இந்த பக்கம் திரும்பி சின்ன குழந்தையா வேணும்ட்டே ஆவார். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னு இருக்கார். ஏன்னா டீப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டு டக்குன்னு சின்ன குழந்தை மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார், ஒண்ணுமே புரியாது, குழப்பம், மைண்ட குழப்பிடுவார். மாயா மாயா மானுச சூத்திரதாரி சாயி முராரி சத்ய சாயி முராரி. அவர் என்ன பண்ணார், இந்த கார்ட்போர்ட் கார்ட்டன்ல எல்லாரும் மில்க் கொடுத்தாருன்னு சொன்னேன், எங்க அவருக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு உண்டா? அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. என்ன பண்ணார், எல்லாரும் இந்த கார்ட்டனை எடுத்து குடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கா, அது தரையில வச்சுட்டு இந்த கார்ட்டன்ல ஸ்ட்ரா போடுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் தானே கிரியேட் பண்ணுவா, அந்த ஹோல் மேல அப்படி வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனா பட்டாசு மாதிரி வெடிக்கும் டொப்புன்னு. இத பார்த்திருக்கார் ஞானத்துல, இல்ல நேரா இல்ல ஆல் பை ஆல் மீன்ஸ். எல்லாரும் நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, ஏய் அந்த பொட்டியை வச்சு பட்டாசு மாதிரி பண்றாங்களே எப்படிரா அப்படின்னாரு. இந்த மாதிரி இல்ல சாமி, அது கவுத்து அந்த ஹோலை மறைச்சிட்டு மேல இந்த அமுக்குனா. அப்படியா, ஒண்ணு கொண்டா அப்படின்னாரு. சோ ஒரு கார்ட்டனை கொண்டு வந்தோம், அது ஒரு ஹோல் போட்டு அதை எம்டி பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அங்க சாய் ஸ்ருதி ஹால்ல தரையில இருக்க சொன்னார். அப்புறம் என்னன்னு, சாமி கால் ஏதாவது குத்துற போற சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு சின்னதா இந்த ஹோட்டல்ல எல்லாம் டர்க்கி டவல்ல ஒரு செருப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து சொன்னார். அது மாட்டின்றார், நப்பு நம்பிச்சு. அது அவர் ஃபோர்ஸ் கொடுக்கல, அவரால் ஃபோர்ஸே கொடுக்க பாப்போம். சத்யசாயிங்கிறது வந்து லவ் இல்லையா, அடிக்கலாம் முடியாது அப்படின்னு டொப்புன்னு. ஆஹா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி. சோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னு இந்த பக்கம் இப்படி பண்ணி மோட்சத்தை காமிச்சுட்டு, இந்த பக்கம் இப்படி ஒரு பட்டாசை வெடிச்சுட்டு, நீ எங்க இருக்க, வேர் ஆர் யூ இன் யுவர் ஃபெய்த்? மாயையால் கண்ணை மறைப்பவர் கண்ணன் பாடினாரே ஓப்பனிங்ல, கோவர்தன கிரிதாரி சாயி முராரி. சுவாமி பத்தி பேசிண்டே போலாம் சார். நல்ல வேலையா இவ வந்து இந்த டாக்ஸ்ல எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் கரெக்டா நேரத்தை வந்து லிமிட் பண்ணிருக்கா, இல்லாட்டா பேசிண்டே இருப்போம், என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரியாது. இந்த இன்டர்நெட் யுகத்துல நீங்கெல்லாம் ரசிக்கிறீங்களா, தூங்கிட்டு இருக்கேளா, சாப்பிட்டு இருக்கேளா, இல்ல எழுந்து போயிட்டேலான்னு கூட எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நேரா இருக்கிற ஒரு ஆடியன்ஸா இருந்ததுன்னா, சந்திரசேகர் சார் வந்து என்ன கூப்பிட்டுருக்காரு, நேரா வந்து பேசியிருக்கேன் 1 or 2 பிளேசஸ்ல. அங்க வந்து எனக்கு தெரியும், ஓஹோ ரொம்ப பேசிட்டோம் போல இருக்கு, சரி நிறுத்துன்னு. இந்த இன்டர்நெட்ல அதுவும் தெரிய மாட்டேங்கிறது, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், ரசிக்கிறாளா ரசிக்கலையா, ஏதோ சுவாமி வந்து பேசுங்கிறார், பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இல்லையா? ஷார்ட் அண்ட் அவ்வளவு ஷார்ட் ஸ்வீட்டா சொல்ல தேவையில்லை, ஏன்னா டைம் இருக்கு, 6:40 தானே ஆகுது. இந்த 2 விஷயங்கள் நான் சுவாமியை பத்தி சொன்னது வந்து, நம்ம we are thinking that Swami will tell us. Yes, he will tell us, but he will tell us through somebody. Be aware, recognize it, realize it, respond to it. எல்லாமே சுவாமி சொன்னதுதான் மைண்ட்ல வச்சுக்கோ. தயவு செஞ்சு சுவாமி தான் வரணும்னா அந்த கதை ஒண்ணு உண்டு. காட் வில் சேவ் மீன்ட்டு ஒரு பிரீஸ்ட் வந்து கூரைக்கு மேல இருந்தாராம், வீட்டு கூரையில வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கும்போது. காட் வில் சேவ் மீ, முதல்ல ஒரு படகு வந்துதான் ஏறுன்னு தான், இல்ல அப்புறம் மோட்டர் போட் வந்துதான் ஏறுனா, இன்னொருத்த வந்து ஒரு 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 மரக்கட்டையில வந்து சொன்னான், ஏறுறா இன்னும் வந்துருத்துறா, ஒரு அடிக்கு தான் இருக்குன்னு. இல்ல காட் வில் சேவ் மீன். அவருக்கு மோட்சம் கிடைச்சிட்டு மேல போய் காடு கிட்ட, ஏன் நீ சேவ் பண்ணுவேன்னு நினைச்சேன், நான் ஆலய காணுமே, 3 தடவை வந்தேன்டா மகாபாவின்னு. மோட்டர் போட்ல வந்தேன், சாதாரண போட்ல வந்தேன், அப்புறம் ஒரு மரக்கட்டையில கூட வந்தேன், நீ ஒரு முறை கூட நீ வரலையே. இது ஷிரடி பாபா ஒரு லைஃப்ல பண்ணிருக்கார். ஷிரடி பாபா ஹஸ் டன் த சேம் திங். நாய் வந்து இது சாப்பாட்டுக்கு அவர் வரேன்னு சொன்ன போது பொட்டுன்னு முதுகுல 3 அடி அடிச்சார், வந்து காமிச்சாரா முதுகுல என்ன அடி அடிச்சிருக்கு பாருங்க. We must recognize this fact that Swami need not, will not answer directly, especially now. From the samadhi, he will speak, he speaks, he is speaking, he will continue to speak. That is the beauty. That is the beauty of Swami. பேசிண்டே இருப்பார். டைரக்டா பேசுவார், இன்டைரக்டா பேசுவார், புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்கள்ல நியூஸ் மூலமாவும் பேசுவார். அபத்தமான நியூஸ் வந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன கர்னல்ல சுவாமி இருப்பார். எல்லாமே வந்து சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, மாயை கண்ணை மறைப்பார். பெரிய தத்துவம் பேசுவார், பயங்கர மிரக்கல் பண்ணுவார். என்ன கொடைக்கானல்ல வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி 88 and 89ல கொடுத்தாரு எனக்கு. எந்த ஐ திங்க் இந்த 7 ஜென்மாஸ் பிஃபோர் 7 ஜென்மாஸ் லேட்டர் அதுக்கு உண்டான இதுல என்ஜாய் பண்ணுன்னு கொடுத்துட்டார். 2 சீசன் 88, 89 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம we have to be very crude and cruel about one thing. சுவாமி எப்பவுமே ஒன்ன இங்க வச்சுட்டு இருக்கார். 4 அடிக்குள்ள வச்சுப்பாரான்னா சோசியல் டிஸ்டன்சிங். ஓ சீசன்ல நோ சோசியல் டிஸ்டன்சிங், ஓ சீசன் முடிஞ்ச உடனே சோசியல் டிஸ்டன்சிங். அப்படின்னா நீ இங்க இல்லைன்னு இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் தேர். நம்ம தான் அவர் அப்பப்ப மறந்துடுறோமே தவிர அவர் எப்பவுமே என்னைக்குமே நம்மள மறக்கிறதே இல்லை. we are forever etched with him, in him. நம்ம தான் அப்பப்ப தள்ளி வைக்கிறோம் கன்வீனியன்ட்டா. அத பண்ணக்கூடாது. forever, Swami forever. That was the reason for this title, especially during these hard times. பகவான் கொடைக்கானல்ல ஒரு தனக்கு எல்லாமே he knows everything அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ சனாதன சாரதியோடைய எடிட்டர் அண்ட் ரைட்டர் ஸ்ரீ நரசிம்மன், வி.கே. நரசிம்மன் அவர் இருந்தார். அவர் அப்பதான் வரார் புட்டபர்த்தியில இருந்தோ பெங்களூர்ல இருந்து, ஐ திங்க் புட்டபர்த்தியில இருந்து இஸ் கமிங் டு கொடைக்கானல். நாங்கெல்லாம் முன்னாலேயே வந்து வி லேண்டட் ஆல்ரெடி தேர். காலையில உட்காந்து இருக்கோம், தரிசனம் முடிச்சுட்டு சுவாமி வருவார், வந்து உட்காந்துப்பார். ஏதாவது நான் சொன்ன மாதிரி மார்னிங் கிருஷ்ணா ஸ்டோரி, ஈவினிங் ராமா ஸ்டோரி, இந்த மாதிரி மாறி மாறி வரும். சில நாள் வந்து நம்மளை பேச சொல்லுவார், யாரையாவது கூப்பிட்டு ஏய் யூ டாக் அப்படிம்பார். அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. நரசிம்மன் வரார் அப்படின்னார் சுவாமி. சரி தலையாட்டணும். பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவா ஸ்ரீ நரசிம்மன் வாக்ஸ் இன்.
சுவாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார். ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிட்டு, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல. இல்லையே, உன் வைஃப் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாளே அப்படின்ட்டு பேக்குள்ள இருந்து லெட்டர் எடுத்து கொடுத்தார். அது சரி, வேற என்ன? நிறைய லெட்டர்ஸ் அங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு வந்த லெட்டர்ல நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளே. ஓ ஆமா சுவாமி அப்படின்ட்டு திருப்பி பைக்குள்ள இருந்து ஒரு பெரிய பொட்டலம், இவ்வளவு லெட்டர், அந்த பஞ்ச் லெட்டரை கொண்டு வந்து சைட்ல வச்சார். சைட்ல வச்சுட்டு ஒய்ஃப் லெட்டர், உன் ஒய்ஃப் எழுதியிருக்கா, கையிலேயே வச்சிருக்காரு, திறக்க கூட இல்ல. இன்னைக்கு உனக்கு 6 பர்த்டேயா, ஐ திங்க் இட் வாஸ் இஸ் 70th or 65th, ஏதோ ஒரு நல்ல நம்பர், 60, 65, 70 அந்த மாதிரி ஒரு நம்பர். அது பிளஸ் பண்ண சொல்லணும். சுவாமி மஸ்ட் பிளஸ் யூன்னு. நமஸ்காரம் அப்படின்னாரு. நமஸ்காரம் பண்ண பிளஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடும். அப்படின்னா வீக்கெண்ட் பார்த்துட்டே இருக்கார் சுவாமிய. நம்பிக்கை இல்லைல்ல இது அப்படின்னு லெட்டர் ஓபன் பண்றார். உள்ள இருந்து இந்த லெட்டர் எடுக்கிறார். இப்படி பிரிச்சு இப்படி படிச்சு பார்த்துட்டு ரெலவெண்டான அந்த ஒரு லைனை மாத்திரம் திருப்பி, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் பர்த்டே, அவருக்கு பிளெஸிங் கொடுங்கோ அப்படிங்கிற லைனை மட்டும் நரசிம்மன்ட்ட காமிச்சுட்டு, நரசிம்மன் இந்த லெட்டர் வாங்க பார்த்தார். மத்ததெல்லாம் எனக்கு அப்படின்ட்டு மடிச்சு உள்ள வச்சுட்டார். அது மாத்திரம் இல்ல, அந்த பஞ்ச் லெட்டர் இருக்கு பாருங்க, இப்படி 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 பிரிச்சு சர்க்குன்னு ஒண்ணு எடுத்தார். யாரோ ஒரு பேரை சொன்னார், அஜ்மீர்ல கோவில் கட்டுறானா அப்படின்ட்டு. நிஜமாவே சத்தியமாக அன்னைக்குதான் எனக்கு சுவாமி ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவாரு, when you write to me you are only handing over the carbon copy. நீ எழுதும் போதே அந்த ஒரிஜினல் எனக்கு சேர்ந்துடுறதுன்னு சொன்னாரு. அது பிரத்யக்ஷமா என் கண்ணால நான் பார்த்தது அன்னைக்குதான். இன்னொன்னு டக்கு 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 டக்குன்னு திறந்து எடுத்தார். இப்படி பார்த்தார். ஒரு டக்குன்னு கண்ணுல ஒரு ஃபயர் தெரியும். இப்படி பார்த்தார், ஒண்ணுமே பேச, டர் 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 4 பீஸா கிழிச்சு வச்சு விட்டார். அப்படி ஒவ்வொரு லெட்டரும் உள்ள வித்வுட் ஓப்பனிங், இதுக்கு அதனுடைய கண்டென்ட் என்ன, அதனுடைய கண்டென்ட் என்ன. தட் வாஸ் தி பவர் which he showed. அப்புறம் நரசிம்மன் அப்படின்னார், சுவாமி இங்க யாரும் கொடுக்கல, பட் குடும்பராவ் இது சொல்லியிருப்பாரு அப்படின்னார். ரைட், சரி, அது அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு. நோ, தட் இஸ் சுவாமி. எல்லாமே தெரியும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, அவர் மேல அந்த ஃபெய்த் இருந்ததுன்னா, அவர் நமக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவார், என்னைக்குமே அட்வைஸ் பண்ணுவார், என்னைக்குமே ஹெல்ப் பண்ணுவாருங்கிற ஃபெய்த்தும் நம்பிக்கையும் நம்ம மனசுல இருந்துடுத்துனா, நத்திங் எவர் வில் ஷேக் அஸ். நோ கொரோனா, கொரோனாவுடைய அப்பா தாத்தா யாரு வந்தாலும் நம்மள ஒண்ணுமே எதுவுமே பண்ணாது. அந்த நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிலீஃப், செல்ஃப் கான்பிடன்ஸ், இதுதான் முக்கியம். நம்ம கிட்ட அது 2 தான் குறையும் இந்த மாதிரி டயத்துல. அதனாலதான் இந்த மாதிரி சத்சங்கங்கள்ல 4 பேரோட அவளுடைய அனுபவங்களோட நம்ம ரிலேட் பண்ணும்போது நமக்கு, ஓஹோ இவ்வளவு மோசமா இருந்தவனையே வரேன், எவ்வளவு மோசமா இருந்தவன்னு சொல்றேன் இருங்க, இவ்வளவு மோசமா இருந்தவனையே காப்பாத்திருக்காரு சுவாமி, நம்மளாம் எவ்வளவோ மேல். அதுக்கு போறதுக்கு முன்னால I want to talk about the various generations of people who have enjoyed bliss with Swami. 86 first சுவாமிட்ட வரும்பொழுது, 85 டிசம்பர் எண்ட் டு பி அக்யூரேட், 20 வைகுண்ட ஏகாதசி டே. அது என்னைக்கு வருதோ பாத்துக்கலாம், 22 டிசம்பர் நினைக்கிறேன், 1985. அந்த பீரியட்ல சுந்தரத்துக்கெல்லாம் வரும்பொழுது நிறைய பெரிய சீனியர் டிவோட்டிஸ் எல்லாம் இருப்பா. சீனியருங்கிற வார்த்தை எப்படின்னா ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ராயனிங்கார், கர்னல் மகாதேவன், மேஜர் ஜெனரல் மகாதேவன், அப்போ லீலம்மா, கிண்டி சாய் மந்திரம்,
ஈஸ்வர், நிறைய அவள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வித் சுவாமி இவரு தி வெங்கடகிரி ராஜா ஃபேமிலி, இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நரேட் பண்ணும்போது ரொம்ப பொறாமையா இருந்தது. உண்மையை சொல்லிடு, ரொம்ப பொறாமையா இருந்தது. ஏன்னா இவ பாட்டு கேஷுவலா சுவாமி கிட்ட, சுவாமி போர் அடிக்கிறது வாங்க சித்திரவதிக்கு போலான்னு உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுற மாதிரி. சாயங்காலம் என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணலையா? எங்க ஆத்துல வந்து மிளகா சட்னி வச்சிருக்கோம், தோசை வச்சிருக்கோம், வந்து சாப்பிட்டு போங்க. எப்படி? துமேவ பந்துஷ்ட சகாத்வமேவ, அப்படி அப்படி ட்ரீட் பண்ணா. அப்பவும் சுவாமி அதையும் பண்ணிட்டு அவளையும் வான் பண்ணார். ஒரு காலம் வரும் நீ என்ன தூரக்க ஒரு சின்ன ஆரஞ்சு டாட்டா பாப்பேன்னு. அத்தனை பேரும் பார்த்தா, அத்தனை பேரும் பார்த்தா. ஒரு ஆரஞ்சு டாட்டா சுவாமியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்கும் கிடைச்சு. அடுத்த ஜெனரேஷன்ல வரவாளுக்கு ஸ்லைட் ப்ராக்சிமிட்டி, பட் இந்த ஃப்ரீடம் கிடையாது. இந்த அளவு வா சித்ராவதிக்கு போலான்னு. பட் it was there. By the time my generation of people 80sல வரும்பொழுது it was a completely formalized setup. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கூட ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்காரு, இல்ல சின்ன ஒரு 10 வயசுல இருந்தே நமக்கு பழக்கம், அவரை இல்ல 15 வயசுல இருந்து பழக்கம், எல்லாம் காலேஜ் எல்லாம் ஒன்னா போனோம், எல்லாம் பண்ணோம். அப்பவே அப்கோர்ஸ் இவர் ரொம்ப we could see the greatness in that person. Then he becomes, let us say, பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கு போன பிறகு அவரை சுத்தி செக்யூரிட்டி, அவருக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், அவருக்கான கவர்னன்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்துடும். முன்னாள் அப்படி போட்டு டே அம்பி வாடான்னு தோல்ல கைய போட்டுன்னு கூட்டுன்னு போனா நம்மளே அடுத்த முறை அவரை பார்க்கும்போது இப்படிங்கணும். இவெல்லாம் சுவாமிய ஒரு ஒரு சின்ன பாயாவும் பார்த்துட்டா, கிரிக்கெட் ஆடி இருக்கா சுவாமியோட. அப்போ சுவாமியாவே பார்த்தா, இல்லைன்னு சொல்ல. பட் தே ஆல்சோ இந்த இந்த ஒரு ஆஸ்பெக்டையும் காமிச்சார், பந்து சகா. நமக்கு வரும்போது வேற. அடுத்தது எப்போ ஐ எம் பிளஸ்ட்னு எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, திரு சந்திரசேகர் அவர்கள் என்னை வந்து நம்ம சத்யசாய் இன்ஸ்டிடியூட்க்கு போய் பேச சொன்னார், MBA பாய்ஸ் கிட்ட. அப்ப போனேன் நான். போய் அப்போ ஒரு பையன் வந்தான் என்கிட்ட. சாய்ராம் சார், சாய்ராம், சாய்ராம் சார், யூ ஹவ் சீன் சுவாமின்னா. ஓஹோ, பக்கத்துல இருக்க சார், யூ ஹவ் சீன் ஹிம், ஹி வாஸ் வாக்கிங். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்க கொடுக்கிறார். நான் வந்து ராயனிங்காரையும் வெங்கடகிரி ராஜாவையும் பார்த்து பொறாமப்பட்டது பாரி. இப்ப என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லும் பொழுது பல பேருக்கு பொறாமைங்கிறது தப்பான வார்த்தை, பட் ஆஹா நமக்கு கெட்டாம போச்சேன். கெட்டும், எல்லாருக்கும் வரும். ஒரு சீசன் பக்கத்துல வச்சிருந்தாருன்னா அடுத்த சீசன் தள்ளி வைப்பார். 3வது சீசன் வேணும்ட்டே நமக்கு. இப்ப வந்து நம்ம வராண்டால போய் உட்காரலான்னு ஒருத்தர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா, அந்த எப்ப நம்ம கஷ்டம் இங்க இருந்து புட்டபர்த்தி போறோமோ கரெக்டா அன்னைக்கு அவர் இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் இருப்பார். சாரி சார், ஐ டோன்ட் நோன்டுவார். போ பின்னால போ, ரோ நம்பர் 48 சீட் நம்பர் 84ல உட்காரு, அங்க இருந்தும் பாரு. 2 சீசனுக்கு அப்புறம், 2 தர்ஷனுக்கு அப்புறம் அவர் வருவார். சாய்ராம் சார் எப்போ வந்தேன்? நேத்தி வந்தேன். எங்க காணும்? நேத்தி நீங்க இல்லையே, அப்ப எங்க இருந்தீங்க? தர்ம தர்சனத்திலையும் என்ன பாடுறாங்கிறார் சுவாமி. கோடான கோடி பேர் அப்படிதான்டா பாக்குறா. உன்னை நான் பக்கத்துல 4 அடி பக்கத்துல கொண்டு வந்துட்டேங்கிறதுக்காக உனக்கு திமிர் வந்துடுதா? சார், I am telling you, தூரக்கேந்து சுவாமியை பாக்குற மாதிரி ஒரு பிளஷர் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏக்கம், இன்னும் 2 அடி முன்னால வாங்கல, இன்னொரு 3 அடி முன்னால வாங்கல, பிளீஸ் வரணும். அந்த ஏக்கம் இருக்கணும் மனசுல, பேராசை இருக்கணும். இப்படியாவது இங்க வந்துருங்க. இங்க வந்து என் முன்னால ஒருத்தர் பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு, லெட்டர் கொடுக்க, அவருக்காகவாவது வாங்கோ. அப்பெல்லாம் பெரிய தியாகியா ஒண்ணும் கிடையாது. நீ தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக கூப்பிடுற, மற்றவர்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பி ஃபேர், பி ஃப்ராங்க். தி ஹோல் மோட்டிவ் இஸ் செல்ஃபிஷ். எஸ், வி ஆர் செல்ஃபிஷ்.
என்ன பண்ண முடியும்? மனுஷனா பிறந்துட்டோம். 88, 89 சீசன்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார். நீங்க யூடியூப்லயே நிறைய முறை பார்த்திருப்பேன். சுவாமி வந்து உபநயனம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்ற வீடியோ. அந்த பிளெஸிங் வந்து என் பையனுக்கு கிடைச்சது. அந்த லேடி அங்க இருக்கிறது, தட் இஸ் மை வைஃப். பக்கத்துல என்னுடைய காது மாத்திரம் தெரியும், என்ன கேமரா என் பக்கத்துல இருந்தது. சாட்டர்ஜின்னு ஒரு பெங்காலி பாய், அவர் தான் எடுத்துட்டு இருந்தார். சாட்டர்ஜி தானே அவர் பேரு. சோ அப்படி ஆத்துக்கு வந்தார் சுவாமி. வந்து he gave ஒரு டிவோட்டியா ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தார். ஒரு டிவோட்டி என்னெல்லாம் பண்ணணும்னு நினைப்பான். சுவாமி பேசஞ்சர் சீட்ல உட்கார வச்சு நான் கார் ஓட்டியிருக்கேன். சாப்பாடு பரிமாறி இருக்கேன். அவர் கையிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டிருக்கேன். கால் அலம்பி விட்டுருக்கேன், கை அலம்பி விட்டுருக்கேன். வேற என்ன சார் வேணும்? அதான் சொல்லிட்டேனே, 7 ஜென்மாஸ் பிஃபோர் 7 ஜென்மாஸ் லேட்டர். எல்லாத்துக்கும் உண்டான புண்ணியத்தை இந்தா வச்சுக்கோன்னு பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா கொடுத்தார். எனக்கு, என் ஃபேமிலிக்கு. எங்க லைஃப்ல அவர் வந்ததுக்கு ஒரே ஒரு குவிக்கா அது மாத்திரம் ஐ வில் சம் அப் தட் ஸ்டோரி. சுவாமிக்கும் எங்களுக்குன்னா இப்ப காட் நோஸ் எத்தனை ஜென்மாக்களா அவர் வந்து எங்களெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஃபார் எவர். It is my prayer he continues to do it forever. But years ago, excuse me, years ago, late 50s, கமலா சாரதின்னு ஒரு லேடி இருந்தா. சுந்தரம்ல வயலின் வாசிப்பா. சுந்தரம் பஜன் குரூப்ல. நான் சொல்றது 60s 70s வரைக்கும் இருந்தா. ஓல்ட் லேடி. She was a friend of my grandmother. எங்க கிராண்ட் மதருக்கு வந்து ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவ சன்னுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இல்லையோ, தட் இஸ் மை ஃபாதருக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இல்லையோ, பாட்டிக்கு நிறைய உண்டு. திருமுல்லை வாயல்னு ஒரு வைஷ்ணவி ஸ்ரைன்னு ஒரு கோவில்ல அங்க வீடே கட்டிட்டு இந்த 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 சிட்டி லைஃபே வேணான்னு அங்க போய் செட்டில் ஆயிட்டா. திஸ் லேடி கமலா சாரதி யூஸ் டு டேக் எங்க பாட்டியை கூட்டின்னு போவா லெக்சருக்கு. சுவாமி வந்திருக்கார் வான், திரு வெங்கடமுனி அவர்கள் வீட்டிலையும், ஜெய்ப்பூர் நகர்ல சில ஹவுசஸ், இங்க மரேஸ்கேட் ரோட்ல சில வீடு, கஸ்தூரங்கா, இப்படி நிறைய இடங்களுக்கு கூட்டின்னு போயிருக்கா. எங்க பாட்டிக்கு ஹியரிங் எய்ட் போட்டுக்கிற பழக்கம். சுவாமி கேட்பாராம், என்னைக்காவது பாட்டி வரலன்னா, மிஷின் வார்டு எக்கடா அப்படின்னு. காதுல மிஷின் போட்டுப்பால எங்கன்னு. சோ இது பாட்டி போய் பார்த்திருக்கா, பட் சொல்லவே இல்லை யார்கிட்டயும். 1976 எங்க மதர் வந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்கா. 76 தான் நான் வந்து என்னுடைய பிஎஸ்சியை முடிக்கிறேன். ஐ எம் அட்டெம்ப்டிங் டு கெட் இன் டு எம்பிஏ. எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கா. அகமதாபாத், பெங்களூர், கல்கட்டா, ஜம்ஷெத்பூர். அகமதாபாத்ல இருந்து ரிக்ரெட் வந்துடுது. கல்கட்டால இருந்து ஒண்ணுமே பதிலே பெங்களூர்ல இருந்து பதிலே இல்லை. கல்கட்டால இருந்து ஒண்ணுமே வரல எகெயின். அப்புறம் கடைசியில கல்கட்டால இருந்தும் நோ, we will revert later if any vacancy arisesங்கிற மாதிரி போட்டான். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு விட்டான். லைஃப் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. பிஎஸ்சி முடிச்சாச்சு பிசிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன? மை மதர் இஸ் ஆல்சோ வரிட் அபவுட் இட். நான் மெட்ராஸ்ல இருக்கேன், அப்பா அம்மா கொடைக்கானல்ல இருக்கா, சுவாமியும் கொடைக்கானல்ல இருக்கிறார். ஈவினிங் மார்னிங் வாக் போயிட்டு இருக்கா அம்மா, ஈவினிங் வாக் போயிட்டு இருக்கா. சுவாமி அண்ட் a group of people are walking around the lake. எங்க வீட்டுல யாருக்குமே பகவான் பாபா மேல ஒரு ஈடுபாடு பெருசா கிடையாது. அம்மா வந்துட்டு இருக்கா, சுவாமி வந்து இப்படி போறார், இப்படின்னு கூப்பிட்டார். என்னடா இது, யாரோ ஒரு காவி ட்ரெஸ்ல கூப்பிடுறாரு. இன்னும் பக்கத்துல போயிருக்கா. பையனை பத்தி தானே கவலைப்படுற, எல்லாம் சரியா போயிடும் போ அப்படின்ட்டு போயிட்டார். சுவாமி கூட நடந்து வந்தவா 2 பேருக்கு எங்க அம்மாவை தெரியும். மிஸ்டர் வி ஸ்ரீனிவாசன், ராமகிருஷ்ண ராஜா, இவாளுகெல்லாம்.
சுவாமி வந்து சொல்லியிருக்காருமா உனக்கு அப்படின்னா அப்படியான்னு இருக்கா. சரின்னு சொன்ன மாதிரியே XLRல இந்த அட்மிஷன் லெட்டர் வந்தது. நான் போனேன், படிச்சேன். இந்த விஷயத்தையும் எங்க அம்மா யார்கிட்டயும் சொல்லல. ஒரு நாள் மிடில் 80ஸ்ல ஐ திங்க் 84, 85 ஆமா. இல்ல லிட்டில் earlier than that. டப்புன்னு அப்பா கீழே விழுறார். ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வருது. Then he goes into a sort of stroke மாதிரி வந்துடுச்சு. ரஷ் பண்ணி வெலிங்டன் நர்சிங் ஹோம் கூட்டிட்டு போறோம். டாக்டர் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, எவ்ரிதிங் ஆல் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபெயிலிங், வீட்டுக்கு போங்க பாத்துக்கலான்ட்டார். எங்க பெரியப்பா டாக்டர், அவரும் நானும் திருப்பி வீட்டுக்கு வந்தோம். திடீர்னு 10 மணிக்கு போன், உங்க அப்பா சிங்கிங்கா, வாடா என்ன கூட்டின்னு போடான்னார். சரின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கார்ல கிளம்பி இங்க வரேன். அதுக்குள்ள என் வைஃபுக்கு ஒரு ட்ரீம். ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு இவ்வளவு முடி வச்சுட்டு ஒருத்தர் வந்து, உன் மாமனாருக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் சரியா இருப்பார், நான் காப்பாத்துறேன் போ. She doesn't know who Satya Sai Baba is. I have no idea. Nobody has. She just has this dream. நான் 10 o'clock phone வருது, 10:15 hospital Wellington nursing homeல இருக்கும். Between 10 and 10:15 or 11 and 11, I don't know the time. My father is perfectly all right. போன் வந்தது, அவர் சிங்கிங், யூ ப்ளீஸ் ரஷ்ன்னு வந்த போன் கால். போய் பார்த்தா மனுஷன் பெட்ல உட்காந்து குச்சின்னு இருக்கார். லிட்ரலி he was jumping because அந்த சுகர் அண்ட் ஆல் கெமிக்கல் இம்பேலன்ஸ், he was jumping. பட் ஸ்ட்ரோக் வந்தது, கை போச்சோ, கால் போச்சோ, ஸ்பீச் போச்சோ, எதுவும் இல்லை, எல்லாம். அதுக்குள்ள எங்க பாட்டி திருமலாவிலேருந்து வந்துட்டா. நைட் பாஸ்ட் பீஸ்ஃபுல்லி. மறுநாள் கர்த்தால பாட்டி உட்காந்துருக்கா. One lady nurse comes. அம்மா எக்ஸ்கியூஸ் மீமா, எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நான் வீட்டுக்கு போறேன். பில்லோ கடியில ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும்னா. என்னம்மா? இல்ல, எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, இட்ஸ் அ புக் அபவுட் சத்யசாய் பாபா. அதனால நைட் அவர் உங்க சன் பக்கத்துல உட்காந்து, நான் தான் நைட் டியூட்டி பார்த்தேன், படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. எங்க பாட்டி சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி அவ படிச்சா. இன்ஃபேக்ட் இந்த கதைய அன்பு 60 அறிவு 60 ராகனை பத்தி எழுதின புக்ல he would have referred this incident. அப்பவே 1986லயே he would have referred. சுவாமி 60th birthday கொண்டு வந்தார் அவர் சீரீஸ் ஆஃப் புக்ஸ். That is how he came into my wife's life. அவ வந்து ஃபாலோ அப் பண்ணா. குட் டிவோட்டி தட் ஷி இஸ். யார் இது ஆரஞ்சு ட்ரெஸ் இவ்வளவு முடின்னு உடனே 4 பேரை கேட்ட உடனே பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா ஃப்ரம் புட்டபர்த்தி அப்படின்னு ஒண்ணு அவரை பத்தி விஷயங்கள் சேகரிக்க ஆரம்பிச்சா. பார்த்தா அவளுடைய கொலீக் she used to work, my wife used to work in Air Lanka. இன்ஃபேக்ட் சுவாமி அவள் ஏர் ஹோஸ்டஸ் தான் கூப்பிடுவார். அவர் ரிசர்வேஷன்ஸ் ஆபீஸ்ல தான் இருந்தா, பட் இருந்தாலும் ஏர் ஹோஸ்டஸ் இக்கட்ரா அப்படிம்பார். She got the information from her colleague because our colleague ஒரு சிஸ்டர் வந்து ஹிந்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த அம்மாவுக்கு நிறைய ஈடுபாடு சுவாமியோட. இவளை கூட்டின்னு போனா, சுந்தரத்துக்கு கூட்டின்னு போனா, இங்க போனா, ஷிரடி பாபா டெம்பிளுக்கு போனா. she started becoming. அப்போ I was not a devotee. I am ashamed to say, நான் சுவாமியை வந்து இல்லாத கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான் சொல்லலாம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. இப்ப நாக்கு கூசுறது, வயசாயிடுது. பட் யூத்ல ஒரு நாத்திகவாதி மாதிரி. பட் அப்பவும் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். நாத்திகவாதி மாதிரி ஒரு நான் பிலீவர். என்னெல்லாம் சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்படியே நடந்துட்டு இருக்கு. 1985 வைகுண்ட ஏகாதசி நைட். அதுக்கு ஒரு 2 வாரம் முன்னால் தான் என் வைஃப் ஏதோ ரொம்ப சுவாமி பத்தி ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து, அது இட் வெண்ட் பியாண்ட் லிமிட். அண்ட் அப்புறம் மறுநாள் ஐ ஃபெல்ட் பேட். தேர் வாஸ் எ இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் இன் ஆபட்ஸ்பரி. அங்க போன போது பக்கத்துல நம்ம சுந்தரமுடைய புக் ஸ்டால் மாதிரி ஒண்ணு இருந்தது. அங்க போயிட்டு பார்த்தா சத்யசாயோடைய படங்கள் நிறைய இருந்தது. சரி, இவளை ரொம்ப திட்டேமே, வில் ப்ளீஸ் மை வைஃப்னு சொல்லிட்டு ஒரு படம் மாத்திரம் வாங்கிட்டு போனேன். ஆத்து கொண்டு போய் கொடுத்தேன் அவளுக்கு.
அதுல இருந்து ஒரு வாரத்துல வைகுண்ட ஏகாதசி நைட் அன்னைக்கு எனக்கு ட்ரீம் வருது. நான் இது வரைக்கும் என் லைஃப்ல சுவாமியோடைய அந்த படம் ஒண்ணு வாங்கினேனே, அதை தவிர அவரை நான் பார்த்ததே கிடையாது. I have not seen his, heard his cassette or seen his video or anything. Nothing. போறேன், படுத்துக்கிறேன், தூங்குறேன், ட்ரீம்ல வரார். முதல்ல ஒயிட் கலர் ட்ரெஸ். அதுவே எனக்கு ஒயிட் போட்டு பாருன்னு தெரியாது. ஒயிட் கலர் ட்ரெஸ்ல பீச்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு 10 ஃபாரினர்ஸோட ஒரு பஜன் பாடிண்டே வராரு. என்ன பாக்குறாரு, வா வா எங்க கூட ஜாயின் பண்ணு. நடந்து போயிட்டே இருக்கேன். அப்புறம் போறேன், ஒரு டிரா திறந்து வாட்ச் ஒண்ணு கொடுக்குறாரு. ட்ரீம் இஸ் கோயிங் ஆன். ஹீ ஸ்பீக்கிங் டு மீ, ஹீ சிங்கிங் வித் மீ. எனக்கு புரியவே இல்லை. மறுநாள் காத்தால எழுந்து ஐ டோல் மை வைஃப், மா உங்க சாய்பாபா கேம் இன் மை ட்ரீம். ஆஹா, கொடுத்து வச்சோண்டா நீ. உன்ன மாதிரி ஒரு நான் பிலீவர் மைண்ட்ல ட்ரீம்ல வர, நான் இவ்வளவு ஆசைப்படுறேன், எனக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு. லுக் அட் திஸ். நான் அப்பவும் திமிரு. ஹிட்லர் கூட தான் என் ட்ரீம்ல வந்தான், அதுக்கா எல்லாம் ஒத்துக்க முடியாது. If at all your Baba came in my dream and this dream is as good as reality, he must prove today அப்படின்ட்டு நான் போயிட்டேன். She was working in Air Lankaன்னு சொன்னேன் இல்லையா. 6 மணிக்கு அவளை போய் ஆஃபீஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோ கேசட், அப்பெல்லாம் வீடியோ கேசட் தான் இருக்கும், ஒண்ணு வந்தது. என் தம்பியோடைய வெட்டிங்னு போட்டிருந்தது. ஏன்னா அவனுக்கு அதுக்கு ஒரு 15 நாள் முன்னால தான் தம்பிக்கு வெட்டிங் நடந்தது. வீட்டுல யாருமே இல்லை, நானும் ஒய்ஃபும் தான் இருக்கோம், என் சன். இந்த வீடியோ கேசட் எடுத்து போட்டு பாக்குறேன். போட்டு பார்த்தா என் தம்பி வெட்டிங்கே காணும். சாரி, சின்ன கன்ஃபியூஷன். வீடியோ கேசட் இருக்கு, போடல. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றார். போட்டோ எம்போரியம்னு ஒரு ஷாப்ல இருந்து மிஸ்டர் ராஜ்குமார்னு, மிஸ்டர் ஏடி கதிரேசனுடைய சன். போன் பண்ணி, மோகன் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்னன்னு? உங்க வெட்டிங்கையும் நாங்க தான் கவர் பண்ணோம், இன்னொரு ஃபங்க்ஷன் கவர் பண்ணோம். இன்னொரு ஃபங்க்ஷனு உடைய கேசட்ல உன் வெட்டிங் ஸ்டிக்கரை ஒட்டிட்டோம், உன் தம்பி வெட்டிங் ஸ்டிக்கரை ஒட்டிட்டோம். உன் தம்பி வெட்டிங் கேசட்ல அவ ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட்டோம். அவ பார்த்துட்டு போன் பண்றா, என்ன சார் இது, எங்க ஃபங்க்ஷனை கவர் பண்ண சொன்னா நீங்க வேற எதையோ கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு. நான் எங்க ஆள் அனுப்புறேன், தயவு செஞ்சு நான் அனுப்பிச்ச கேசட்டை திருப்பி அனுப்பு. நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் இது என்ன கேசட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு பிடிக்காத விஷயம்டா, நீ போனை. இல்ல ராஜ், நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போனை வச்சுட்டேன். கேசட்டை போட்டு பார்த்தா பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா 60th பர்த்டே செலிப்ரேஷன் அட் புட்டபர்த்தி. பாக்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் சுவாமி இன் a white dress, ஸ்விங்ல. அப்புறம் பேசுறார், லெக்சர், டிவைன் டிஸ்கோர்ஸ். குரல் அதே குரல், என் ட்ரீம்ல வந்த குரல். பஜன் பாடுறார், ஸ்லைட்லி மாடிஃபைடு வாய்ஸ், பட் அதே வாய்ஸ், பஜன் பாடின வாய்ஸ். ஆடிப்பட்டு அப்பதான் ஐ டுக் அ டெசிஷன். சரி, இது ஏதோ there is something beyond our understanding, so let me keep quiet. 4 நாள்ல ஃப்ரெண்டு ஃபோன் பண்றா, ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. புட்டபர்த்தி போறோம் நானும் ஹஸ்பண்டும், நீங்க வரையலா 2 பேரும். அவ ஹஸ்பண்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி போறோம். சங்கராந்தி 1986, 14th of January, we are landing in புட்டபர்த்தி. நேரா she had access, மிஸ்டர் குடும்பராவ் போய் பார்த்தா. ஸோ அவர் ஏதோ ஒரு ஸ்லிப்பு கொடுத்தார். ஸோ முன்னால கொஞ்சம் உட்காத்தி வச்ச ஆர்கன் அந்த ஃப்ரண்ட்ல, லேடிஸ் சைட்ல ஒய்ஃபும் ஒய்ஃப் ஃப்ரெண்டும் அந்த அம்மாவும் உட்காடுறாங்க. சுவாமி வரார், பாடுறார், பேசுறார், பாடுறார். எனக்கு அப்படியே வளத்து போச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காதவா கேட்காதவா எப்படி, பட் ட்ரீம்ல வந்து அதே வாய்ஸ். எவ்ரிதிங் இஸ் த சேம், இன்க்ளூடிங் நான் ட்ரீம்ல பார்த்த மேனரிசம்ஸ். இப்படி கையில ஏதோ எழுதுறது, இப்படி இப்படிங்கிறது எல்லாமே. How is it possible if it is not real? நான் சேலஞ்ச் பண்ணல, if it is real you must prove. பலார் ஒரு அரை proved. ஓகே, finished. மறுநாள் காத்தால எனக்கு தர்ஷன். 14th முடிஞ்சு 15th மார்னிங். தட் லேடி இஸ் டெல்லிங் அஸ், சுவாமி இன்டர்வியூக்கு கூப்பிட்டாருன்னா உங்க சைட்ல வந்து மகேஷ கூப்பிட்டா நீ எழுந்துக்கோ,
எங்க சைட்ல வந்து என்ன கூப்பிட்டா பத்மாவும் எழுந்துப்பாங்க. தட்ஸ் மை வைஃப்ஸ் நேம். 2 பேரும் எழுந்துக்குங்க. நாங்க எழுந்துக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துருங்க. நீங்க எழுந்துக்கிறத நாங்க பார்த்தோம்னா நாங்களும் வந்துடும். இதெல்லாம் இன்னும் சரி. சொன்ன மாதிரி நேரா லேடிஸ் பக்கம் போறார். அவ 2 பேரையும் கம்முன்றார். ஷீ சேஸ், சுவாமி என் கூட தெரியும், வா. வந்தாச்சு. லேடிஸ் பேட்ச் எழுந்த போய் அந்த பிரசாந்தி நிலையம் பழைய இன்டர்வியூ ரூம் அந்த வாசல்ல உட்காந்துருக்கேன். நேரா எல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு சுவாமி வர வந்து 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 கை நிறைய லெட்டர்ஸ் போட்டுன்னு தலையில ஒரு அடி. எங்கேருந்து? வேர் ஆர் யூ ஃப்ரம்? மெட்ராஸ். மெட்ராஸ்? போ. உள்ள போனோம். அன்னைக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா காலை இருக்க புடிச்சுட்டேன். நடுவுல கிரிப் ஸ்லிப் ஆயிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஃபெய்த் ஸ்லிப் ஆல. ஃபெய்த் ஸ்லிப்பே ஆல. This is the reason, as I said, Sai Ram, Baba forever. என்ன மாதிரி ஒரு சின்னர், எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தவன் எனக்கு கருணை புரிந்திருக்கிறார் என்றால், நல்லவர்களாகிய உங்களுக்கு கன்ஃபார்ம்டா he will help, because he is helping. அது புரியல நமக்கு. சில நேரங்கள்ல 1 கோடி ரூபான்னு கேட்கிறோம். அதனுடைய பாரம் என்ன, பலம் என்ன, சாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கான்னு அவருக்கு தெரியும். நமக்கு 7110 ரூபா தான் தாங்க முடியும்னா அதை தான் கொடுப்பார். என்னுடைய நண்பர் நடிகர் டெல்லி கணேஷ் எப்பவுமே சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார், வருவது தானே வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வருவது கமா தானே வரும். கமாவை தள்ளி போடுங்க. வருவது தானே வரும். வருவது தானே வரும். வருவது தானே வரும். இத வந்து நம்ம மைண்ட்ல கிளியர் ஆக்கிட்டோம்னா we will not have any problems. Why? இத கிளியர் பண்றதுக்கு தான் பகவான் அவதாரம் எடுத்திருக்கார். ஒரு அவதாரம் எடுத்தார், திருந்தல. அடுத்த அவதாரம் எடுக்க போறார். அப்போ திருந்துவான் பார்க்கலாம். Brothers and sisters of Sai, I would like to once again give my humble pranams at the lotus feet of Bhagavan. Thank him for the wonderful grace he has shown to me and my family and all of you and the world. May he continue to preserve, adorn and shower us with his divine and infinite mercy. I thank the organizers. எல்லாருக்கும் நன்றி. சாய்ராம். ஐ திங்க் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் டைம். நான் சில நேரங்கள்ல சிலது சுருக்கினேன், சில நேரங்கள்ல சிலது பெருசு பண்ணேன். கதைகள் இன்னும் பல இருக்கு. மேபி அனதர் சத்சங், ஹூ நோஸ். எதுக்கு சுவாமி கூப்பிடுறாரோ அதுக்கு செய்யறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா 1 hour போனதே தெரியல. நீங்க சொன்ன போல சுவாமி ஃபெய்த் தான் எல்லாத்துக்கும் காரணம். சுவாமி ஃபார் எவர்னு. பிஃபோர் ஐ சம் அப், நிறைய क्वेश्चंस இருக்கு உங்க வாயெல்லாம் கேட்கறதுக்காக ஆன்சர்ஸ். I'll just rush quickly. I'll rush through. முதல் கேள்வி, சாய்ராம், why kind people are always hurt by others? Kind people are hurt by others because you are kind, you feel the hurt. நீங்க அன்கைண்டா இருந்தா உங்களுக்கு அவ ஹர்ட் பண்றது தெரியவே போறது இல்லை சார். மரத்து போன ஜடமான ஒரு உடம்புக்கு வலி எப்படி தெரியும்? சென்சிட்டிவா இருக்கிற உடம்புக்கு தான் வலி தெரியும். கைண்ட் பீப்புள் தான் ஹர்ட் ஆவா. என்ன நீதான் ஃபீல் பண்ற, மத்தவெல்லாம் குளோரோஃபார்ம் போட்டுட்டா, அன்கான்சியஸ் ஆயிட்டா. சோ நீங்க யூ டிசைட், மனிதனாக இருக்க வேண்டுமா ஜடமாக இருக்க வேண்டுமான்னு. பெட்டர் டு ஃபீல் ஹர்ட் அண்ட் ரிமைன் ஹியூமன் சார். சுவாமிஸ் டெஸ்ட் எல்லாமே
we are sensitive சொல்றேன் இல்லையா? ஆமா, ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ நமக்கு சார். தான் ரைட். நமக்கு தான் சார் புரியும். only kind people will know how it is to get hurt. ஒரு unkind fellowக்கு தெரியுமா? Correct. அவளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஹர்ட் பண்றோம்னு தெரியாது, இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. ஏன்னா they are மறத்து போயிடுறது அவளுக்கு எல்லாமே. they are insensitive to good and bad. நைஸ், தேங்க் யூ சார். உங்களுடைய ஐயப்பன், how you saw ஐயப்பா through சுவாமி, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க. ஓகே, அந்த கிரீன் ரிங்க மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்தாரு சொன்னேனே, கொடுக்கும் போதே சொன்னார், கையில மாட்டி விட்டு. ஏன்னா என்கிட்ட வந்து 88ல என்ன சொன்னார், நீ வந்து இதெல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னார். விட்டுட்டேன். அப்ப அந்த சில்வர் ரிங்க போட்டார். போட்டுட்டு இது கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் தோணாதுன்னாரு. ஓகே, 1 year ஆச்சு. 89ல அடுத்த சீசன்ல, ஏய் வாடா, 1 year கரெக்டா இருந்திருக்க, நன்னா இருந்திருக்க, யூ பீன் a குட் பாய் அப்படின்ட்டு கிரீன் ரிங்க கொடுத்தார். கிரீன் ரிங்க கொடுக்கும் போதே சொன்னார், நீ நன்னா உள்ள உத்து பார்த்தேன்னா உனக்கு டிஃபிகல்ட்டி வந்தா நன்னா என்னை ப்ரே பண்ணிட்டு உள்ள பார், நான் தெரிவேன். இல்லாட்டா நீ அப்பப்போ மலைக்கு போறியே, அந்த ஐயப்பன் தெரிவார்னா. நடந்தது. லேட்டர் ஒரு நாள் ட்ரீம்ல சுவாமி படுத்துட்டு இருக்கார், உட்காந்து இருக்கார், ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கார். நான் போயிட்டு காலை பிடிச்சு விட்டு இருக்கேன். இப்படி காலை பிடிச்சாவது பாத நமஸ்காரம் வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னார். உங்களுக்கு வேணா கொடுங்கோ, இல்லைன்னா வேண்டாம். பார், உனக்கு வேற ஒண்ணு காமிக்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட்ல இருந்து எழுந்து அந்த ரூமுடைய எட்ஜுக்கு போறார். அவர் போக 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 சுவாமி லெஸ் ஆறார். ஒரு பெரிய ஜோதி, ஒரு ஒரு கோல்டு கலர் க்ளோ, இட் இஸ் ரீப்ளேசிங் சுவாமி. எனக்கு தெரியறது, அவர் எண்டில் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் தெரியறது. அப்படியே பார்த்தா டக்குன்னு ஐயப்பன் அந்த அந்த விக்கிரகம் சபரிமலையில இருக்கிற மாதிரி அந்த ஸ்குவாட்டிங் போஸ்ல இருக்க. ஸ்லோவா அந்த க்ளோ போறது. சுவாமி வந்து திருப்பி எழுந்திருச்சு, போருமா, உன் ஐயப்பனை பார்த்துட்டியா போ அப்படின்னார். This was the experience. Lovely sir. Swami has become Swami Ayyappan for you. Swami Ayyappan ஆயிட்டா. அதேதான். சாயரம் 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 சையப்பன் ஆயிட்டார். சாயப்பன் சாயப்பன் ஆயிட்டார். சாயரம் பர்த்தியில் சேவை செய்திருக்கீங்களா? புட்டபர்த்தியில சேவை. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா நான் ஐ மஸ்ட் யூஸ் தி அமெண்ட்மெண்ட். அது என்ன சொல்லுவா, நோ கமெண்ட்டும் பால. ஏன்னா ஐ நோ ஐ எம் டாக்கிங் டு சேவாதல் ஆர்கனைசர்ஸ் அண்ட் சேவாதல் பீப்புள். இதோ சந்திரசேகர் சாரே ஸ்கார்ஃபோட உட்காந்துருக்கார். எனக்கு இந்த கொடைக்கானல் இருக்கும்போது இந்த ஸ்கார்ஃபை போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ சுவாமிகிட்ட போய் கேட்க போறேன், நான் இங்க இருக்கேன், ஆசை வருது. அங்க இருக்கார், ஒரு 8 அடி தள்ளி சுவாமி இருக்கார். சுவாமிகிட்ட போய் கேட்கலான்னு போறேன். என்னவோ தெரியல சார், தடால்னு திரும்பினார். யாரையோ பார்த்து கூப்பிட்டார் ஒருத்தர். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். சுவாமி இஸ் டிஃபரெண்ட், ஆர்கனைசேஷன் இஸ் டிஃபரெண்ட். டிவோட்டியாவா போ, இல்லைன்னா ஆர்கனைசேஷன் வழியாவா போ, மிக்ஸ் பண்ணாத அப்படின்னு அவருக்கு சொல்றார். பட்டுன்னு காதுல விழுந்தது. ஓஹோ, இதுல ஏதோ சூட்சமமான மெசேஜ் இருக்கு, எனக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் இல்ல. சோ என்ன சேவை பண்ணிருக்கேன், பர்த்தியில சேவை இது பண்ணிருக்கேன் சார். ஆப்ஷன்ஸ் கொடுப்பா தெரியுமா, கேன்டீன்ல போய் இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணுன்னு. அதுல என் ஒய்ஃப், அதுவும் குறிப்பா நிறைய தடவை என் ஒய்ஃபும் என் டாக்டரும் போய் அங்க வெஜிடபிள்ஸ் வெட்டுறது, அந்த வெஸ்டர்ன் கேன்டீன்ல போய் பிரெட்டுக்கு மாவு பேசிடுறது, இதெல்லாம் பண்ணிருக்கா. நான் வந்து இண்டிவிஜுவலா சேவை பண்ணிருக்கேன். அதாவது நரசிம்மன் இந்த சாய் ஸ்ருதியை டொனேட் பண்ணார் தெரியுமா சுவாமிக்கு, மதுரை. அவர் வந்து sadly he passed away புட்டபர்த்தியிலேயே. அவர் பாஸ் அவே ஆன போது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது. நானும் என் ஃபேமிலியோட போல, நான் தனியா போயிருந்தேன். ஸோ அந்த ஒரு 3 days அவெல்லாம் வரத்து வரைக்கும் ஐ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் எவ்ரி திங், இன்க்ளூடிங் ஹிஸ் லாஸ்ட் கர்மாக்கள். நான் இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சர்வ் பண்ணியிருக்கேன். பட் மை ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் ஹூ சர்வ், அது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம்.
ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த அந்த சேவா வந்து எப்ப என்ன சான்ஸ் வருதோ இப்ப இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லுவா. நிறைய கூப்பிட்டுருக்காரு. மிஸ்டர் ரமணியும் கூப்பிட்டுருக்காரு, மிஸ்டர் சந்திரசேகரும் கூப்பிடுறாரு. அவ வந்து கரெக்டா பார்த்து இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போ அப்படின்னு சொல்லுவார். நான் யாரு எந்த எப்ப கூப்பிட்டாலும் நான் இதான் சொல்றது பதிலுக்கு டக்குன்னு. லெட் மிஸ்டர் சந்திரசேகர் அப்போ மிஸ்டர் ரமணி இருந்தார். ரமணி ஆர் சந்திரசேகர் சார் டெல் மீ ஐ வில் கம். ஏன்னா எதுவுமே ஐ வாண்ட் டு டூ வித் தி ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் சார். தேங்க்யூ சார். இது சத்சங்க சர்வீஸ் தான் நீங்க சொல்ற போல. இட்ஸ் a great service, sharing experience. லாஸ்டா how we can overcome karma from your angle, what is your experience? கர்மாவை ஓவர்கம் பண்றதுக்கு என்ன? ஒரு மிகப்பெரிய குரு அவருடைய ரட்சை இருந்ததுன்னா கர்மாவை ஓவர் கம் பண்ண முடியாது. கர்மாவை தாங்கி அதை கான்கோர் பண்ணி அதை மீறி வெளில வரக்கூடிய சக்தி கிடைக்கும். சுவாமியே சொல்லியிருக்கார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரினர் கேட்டாராம், இஃப் எவ்ரி திங் இஸ் ஆஸ் பர் கர்மா, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும்னு. அது நடக்கதானே போறது, அப்புறம் எதுக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும்? நல்ல கேள்வி, இங்க வா அப்படின்னா. உன் கர்மால நீ ஒரு மூட்டை நிறைய 5000 1 ரூபா காயினை சுமந்துட்டு 5000 ரூபாய் எடுத்துட்டு உன் கர்மால இங்கேருந்து பெங்களூருக்கு போனோம்னு இருக்கு. என்ன மாதிரி ஒரு குரு உன் கையில வந்தா நாங்க அந்த 5000 காயினையும் வாங்கிட்டு 500 ரூபாய் நோட்டு கொடுப்போம். அதை நீ பாக்கெட்ல போட்டுண்டு ஹாயா போலாம். You will have enough energy that you will not only reach Bangalore, you may even reach Mysore, which is going beyond your karma. So ஒரு குருச்சரணம், மானச பஜரே குருச்சரணம், குருவின் சரணம் இருந்ததுன்னா, அதான் சுவாமி சொல்லியிருக்காரு சார், ஏன் அனுகிரகம் இருந்தா நவகிரகம் என்ன பண்ணும்? So it doesn't mean விதியை மதியால் வெல்ல முடியும்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழ்ல. மதினா எல்லாரும் தப்பா அறிவுன்னு நினைச்சுட்டு இருக்கா. அறிவு அல்ல அது. மதி என்றால் இன்னொரு தமிழ்ல ஒரு அர்த்தம் சந்திரன். எவன் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறானோ அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனின் கிருபை இருந்தால் உன் விதியை நீ வெல்ல முடியும். So stick to the path of love and satyam and sai. That is the only way for us to conquer our karma. எக்ஸலென்ட் சாய்ராம், தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க சொன்னதை ஃபுல்லா சொல்றதுக்கு நிச்சயம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா வரப்பட்டி சொன்னா டைம் ஆகும். just சொல்லிடுறேன். பட் பிஃபோர் தட் our state president is also going to address us. Sooner I finish the summation, I request our state president to take over and just sum up as quick as possible, sir. சாய்ராம் சார், நான் மியூட் பண்ணிக்கிறேன் for better clarity. Yeah, please sir. சாய்ராம், முதல்ல சொல்லிட்டேன், நீங்க எல்லாமே பிஹைண்ட் த ஸ்கிரீன் யாரா இருந்தது சுவாமி அண்ட் ஸ்கிரீன் சொல்லிட்டு சுவாமி இஸ் த டைரக்டர் அப்படின்னு. எல்லாத்துக்கும் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் காரணங்கிறது உண்மையான வார்த்தை. குந்தி சொன்னா போல கஷ்டத்துல மட்டும் தான் நம்ம சாமியை சேவிக்கிறோம். குந்தி கேட்டா போல எப்பவுமே கஷ்டம் கொடு அப்படின்னு கேட்டே இருக்க மாதிரி we should always think of God forever. சுவாமி forever. சுவாமியை மாதா பிதா குரு தெய்வம் எல்லா ரூபத்திலையும் பார்க்கணுன்றத கொஞ்சம் அழகா சொன்னேன். டைம் இஸ் காட், அது உண்மைதான், காலகாலன்றத. உங்க ஃபாதர் இறந்த பிறகு சுவாமி எப்படி உங்களை கைட் பண்ணாரு உங்க கர்மா அனுஷ்டானம் செய்யணும்ன்றத அது சொன்ன போல சுவாமி டைரக்டா வரட்ட கூட we always get some message through some messenger. ஸோ அது கொஞ்சம் அழகா இருந்தது சாய்ராம். இட்ஸ் லிசன் ஃபார் அஸ் ஆல்சோ. நம்ம எல்லாரும் சுவாமி டைரக்டா வரணும்னு எதிர்பார்க்கறது த்ரூ சம் சோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் சொன்னேன். அந்த 5 சத்தியம் தர்ம சாந்தி பிரேமால சத்ய சாயி பிரேம சாயிலேருந்தே வந்துருத்தேங்கிறத அதுவும் அழகா சொன்னேன். திரிகர்ண சுத்தி யூனிட்டி, அதுவும் நல்லா இருந்தது சாய்ராம். அந்த ஒரு ஷார்ட்கட் சொன்ன ஹிட்டுக்கு ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அது இருந்தா லைஃப்ல அவன் ஹிட் ஆகும்னு. ஸோ லெட் அஸ் வில் ட்ரை ஃபார் தட். கொடைக்கானல்ல உங்களை எப்படி உங்களை நிறைய வேலை பண்ணிட்டு ஹவ் இட் டாட் ஒவ்வொரு வேலையும் நம்ம சர்வீஸ் கொடுத்து ரிலீவிங் யுவர் கர்மா அப்படிங்கிறத நம்ம அழகா சொன்னேன். யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் சார். நீங்க மத்தவாள் பார்த்து பொறாமப்பட்டு நாங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கோம். உங்களுக்கு சுவாமி ரிங்கு கொடுத்தது. ஸோ அது ரியலி அகைன் ஓனர்ஸ் ப்ரைட், நெய்பர்ஸ் என்வி. உங்களை பார்த்து நாங்க அதிகமா பொறாமப்படுறோம். அது தப்பு இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டு. ஸோ உங்களை பத்தி நாங்க தப்பா பண்றது இல்லை. ராமர் சீதை ஸ்டாச்சு உங்களுக்கு கொடுத்தது அகைன் இட்ஸ் அ பிக் உங்களுக்கு பெரிய பாக்கியம் தான். ஜாம்பவதி லிங்கம், சிவாஜி யூஸ் பண்ண சிவலிங்கம் சுவாமி காமிச்சாங்கிறது. மாயா சூத்திரதாரி ஒரு சமயத்துல காடா இருக்கு, அதே சமயத்துல சைல்டா ஹவ் ஹி பிளேஸ் நம்மள எப்படி கன்ஃபியூஸ் பண்றாருன்றத சொன்னேன். நீங்க ஹை பிலாசபி இவள்டா சைல்ட் லைக் இட்ஸ் அப் டு அஸ் டு டேக் எதுன்றத நம்ம
அதாவது நம்ம நெருப்பு மாதிரி தான் தொடக்கூடாது சுவாமியை அப்படின்றது மாதிரி சொன்னேன். யூ ஆல்வேஸ் பி அவேர் அண்ட் ரெகக்னைஸ்ங்கிறத மெசேஜ் சொன்னேன். சுவாமியோட டிவினிட்டியை புரிஞ்சுட்டு நம்ம இருக்கணும்ன்றத சொன்னேன். அண்ட் த லெட்டர்ஸ் சுவாமி வந்து எல்லாமே நம்ம என்ன லெட்டர் எழுதினாலும் அதில் சுவாமியோட அந்த கண்டென்ட் சுவாமிக்கு தெரியுது அதையும் சொல்றேன். சதா பக்த சிந்தனாய் நம்ம சுவாமி ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் அஸ். நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். இந்த சனாதன சாரதி சொல்லிச்சு அவருடைய நரசிம்மனோட ஒய்ஃபோட லெட்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் இருந்தது. வெரி மெயின் டேக் அவே என்னன்னா நம்ம கொடுக்க லெட்டர் ஒன்லி கார்பன் காப்பி சொன்னேன். நம்ம எழுதிச்சே சுவாமிக்கு அது போயிருது. ஒரிஜினல் இஸ் ஆல்ரெடி வித் சுவாமி அப்படிங்கறத நீங்க அழகா சொன்னேன் சாய்ராம். அப்புறம் நீங்க சொல்ற போல இந்த எர்லியர் ஜெனரேஷன் ரொம்ப அனுபவிச்சிருக்கா. இப்போ போக போக அசோசியேட் சுவாமி பெக்ஸ் ஒரு குல்ட்டி இது மாதிரி தான் பார்த்திருக்கா. எனிவே நவ் தட் சுவாமி பிசிக்கல் ஃபார்ம்ல இல்லைனால நம்ம எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் யூ ஆல்சோ பீன் ஃபார்ச்சுனேட். அந்த உங்க ஜெனரேஷன்ல யூ என்ஜாய்ட் சுவாமி. பையனுக்கு உபநயம் பண்ணது சுவாமிஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் நீங்க டிரைவரா இருந்திருக்கேள், சுவாமிக்கு ஃபீட் பண்ணிருக்கேள், சாமி உங்களுக்கு சாப்பாடும் போட்டிருக்கேன். ஸோ அகைன் இன்னும் ஜாஸ்தி எங்களுக்கு உங்க மேல பொறாம தான் வருது. ஸோ அகைன் ஹவு யுவர் சுவாமி என்டர்ட் த்ரூ யுவர் கிராண்ட் மதர் அந்த எபிசோட் எல்லாமே சுவாமி ஹி ட்ரைஸ் டு கெட் இன் டு அவர் லைஃப் த்ரூ சம்திங் எல்ஸ். ஏகாதசி ட்ரீமை பத்தி சொன்னேன். அந்த கேசட்டு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் சொல்ல கேட்க எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ரியலி எக்ஸலன்ட் சாய்ராம். ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி நீங்க சொன்ன போல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். Due to paucity of time, I am just cutting short my summation of what this thing. Once again, on behalf of our organization, we thank you very much for the wonderful speech you gave. And before that, I request our Chandrasekhar sir, State President, to kindly take over. Adukapra number, we'll have Arati and then your final summation. Sai Ram sir.